ஒருங்கிணைப்புன்றது இனிமேல் நடக்காது சார். ரொம்ப கிளியரான ஓப்பனாக வண்டி கேட்ட கேள்வி எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை, சரியான கேள்வி. ஆகவே ஒருங்கிணைப்பு குழுலாம் இந்த பழனிசாமி ஒத்துற மாதிரி இல்லை. அவருடைய ஒரே கண்டிஷன், இந்த கட்சி வேணாம், நான் அடமானம் வச்சிடுறேன், அப்புறம் வித்துடுறேன், நான் ஓபிஎஸ், சசிகலா, புகழேந்தி, நான் பேர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் யாரையும் சேர்த்துக்க முடியாதுன்னு அதையெல்லாம் சொல்லிட்டார் அவர். ஆகவே இதுதான் நிலைமை. ஆகவே நான் ஜெய்சிடி பிரபாகரன் மற்றவங்களாம் எடுத்த முயற்சி, பெரிய அளவில் எடுத்த முயற்சி வீண் போனது நான் தைரியமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா லட்சோப லட்சம் தொண்டர்களும் மக்களும் அதை விரும்பினாங்க. எல்லாரையும் நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். எவ்வளோ மேக்சிமம் முயற்சி எடுக்க முடியுமோ எடுத்துட்டோம். அந்த முயற்சிக்கு வர்றதுக்கு ரோட்டில் போகிறவங்க இவங்கன்னு சொன்னதை கூட நாங்கள் தாங்கிக்கிட்டோம். ஆனால் பழனிசாமின்ற ஒரு தீய சக்தியால் அது தடைபட்டு போச்சு, முடியல. இந்த கூட்டணி ஃபார்மேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ண விதம், அதுக்கு பின்னாடி பாருங்கள், ரொம்ப வேதனையோடு இந்த சேலத்தில் தாங்க இதே அரங்கத்தில் இந்த 4 நட்சத்திர ஹோட்டல் இங்கே உட்காந்து பேசும்போது தாங்க இதை முடிச்சுட்டு தாங்க நம்பி இந்த பழனிசாமிகிட்ட போய் நான் ஏமாந்தேன். அதே உண்மையை சொல்கிறேன். இங்கே உட்காந்தோன்னே இது நினைவுக்கு வருது. ஆக அமித்ஷா ஏன் வந்தார்? 6 மாதம் எலெக்ஷனுக்கு பின்னாடி பேசலான்னு சொன்னதை உடனடியாக கூட்டு வச்சு மேடையில் ஏன் பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை அமித்ஷாக்கு. உள்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை. போன நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷாஜி கூட்டணி இல்லை. அப்போ மேடையாக ஏறி அவர் வந்த 4-5 இடத்துலையும் எலெக்ஷன் கேம்பெயினில் அவர் சொன்ன வார்த்தை, பாடி வீடுகளில் ஏழை எளியோருக்காக, ஏழை தாய்மார்களுக்காக உருவாக்கிய இந்த இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அண்ணாவினுடைய பெயரை கொண்ட இயக்கம், புரட்சி தலைவர் பொறித்த கொடியிலே அண்ணா உருவத்தை பொறித்த இயக்கம், பல சாதனைகளை செய்த இயக்கம். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவி அம்மா நாடு போற்றும் நல்ல திட்டங்களை தந்து மக்களிடங்களிலே நீங்காத இடத்தை பெற்று நடமாடுகின்ற தெய்வமாக விளங்கினார்களே அந்த தாய், அவர்கள் இருவரும் தொடர்ந்து காப்பாற்றிய இந்த இயக்கம் ஊழலாட்சின்னு சொன்னார். யார் சொன்னது? அமித்ஷா எல்லா இடத்துலையும் போய் ஊழலாட்சின்னு பிரச்சாரத்தில் சொன்னாரா இல்லையா? அப்போ இப்போ ஊழலாட்சி நல்ல ஆட்சியாக மாறிடுச்சா? எடப்பாடி பழனிசாமியும் அவங்க கூட இருக்கவங்க கேஸ் எல்லாம், ஊழல் கேஸ் எல்லாம் பிஜேபிக்கு சரியாக போயிடுச்சா? மக்களிடத்திலே பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டணி அமைந்தது யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னும் ரொம்ப வேதனை. 2 வருஷம் போச்சுங்க, ஒரு ஆளால் போச்சு லைஃப்பில். எனக்கு சுற்றி நானும் அண்ணன் சம்பத்தும் பட்ட கஷ்டங்கள் இருக்குது பாருங்கள். அந்த பர்டிகுலர் லீடர், அவரை லீடர்னு சொல்லிட்டு அலைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போய் ரோட்டில் நிற்கிறார். அவரது துணைவியார் சுற்றி இருந்தவர்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம் இவ்வளோ இல்லை. டெல்லி திகார் சிறையிலிருந்து சென்னை வரைக்கும் அலைஞ்சேன். பரப்பனக்கரகார ஜெயிலில் என் பக்கத்தில் நின்று, இனி கூட்டணியே இல்லை, சாகும் வரை பிஜேபி கிட்ட போக மாட்டோம் சொன்னது யார்? இன்றைக்கி அந்த பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னா அதிமுக போயிடுன்னு சொல்கிறதும் அவர் தான். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் ஓபிஎஸ் அண்ணன் பண்ண தப்பு, சாயங்காலம் பண்ருட்டியாரை சேர்த்துட்டு கிளம்பிட்டார். பண்ருட்டியாரும் அவரும் போயிட்டாங்க. கஜேந்திரன்லாம் மாவட்ட செயலாளர், அவர் அமைப்பு செயலாளர், இப்படி நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு நியூஸ் வருது போயிட்டாரங்கன்னு. நானும் மற்றவங்க பேசிட்டேன். எல்லாம் அங்கேருந்து தானே எல்லோரும் இங்கே வந்தோம். இவர் ஏன் அங்கே போனார்? இவர் அங்கே போனாரா? அவரை பார்த்தாரா? முதல்ல இவர் காலியானார். யார்? ஓபிஎஸ் அண்ணன். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இவர் அண்ணாமலை என்னன்னு தெரியாது அவருக்கு பற்றி, அவர் போனார். இப்போ அண்ணாமலையும் காலிக்கிட்டார். 2 பேரும் காலி. நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அம்மா முதலமைச்சர் ஆக்கினாரா? இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கும்பொழுது முக்கியத்துவம் தந்தாரா? இல்லை. எல்லா மந்திரிகளோடு இவரும் ஒரு அமைச்சர், ஒன்றும் பிரமாதமாக இல்லை. நான் பழனிசாமின்னு கூப்பிட்றதும் அவர் புகழேந்தின்னு கூப்பிட்றதும் இப்படி தான் அவர் எல்லாத்திட்டையும் அன்பாக பழகின நண்பர். இங்கே நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவர் வந்திருக்கார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார், 2 முறை ஆக்கப்பட்டார். ஓபிஎஸ் தான் 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தார், பொருளாளராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் அம்மா அழைத்து பேசினார்கள். என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? மானம் மரியாதையை விட்டு அரசியல் பண்ணுமானா? இவ்வளவு கேவலமாக போயிட்டீங்க கீழே இறங்கி. அன்னைக்கு மேலே பேசும்பொழுது பண்ருட்டியார் சொன்னார், பிரதம மந்திரி பக்கத்தில் எப்போ பழனிசாமியை உட்கார வச்சாங்களோ இந்த கூட்டணி வேண்டாம், போங்க ஓபிஎஸ் கீழே போங்க. மனோஜ் பாண்டியன் இருக்கார், ஜெய்சிடி பிரபாகர் அண்ணன் இருக்கார், கூப்பா கிருஷ்ணர் இருந்தார், அதுக்கு பின்னாடி வைத்தியலிங்கம் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. போய் கீழே போய் சொல்லுங்கள்.
அவங்கள உட்கார வச்சு உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, சரியாக வராதுன்னு சொல்லுங்கள். இதை பண்ருட்டியார் சொன்னார், நான் தான் சாட்சி. அன்றைக்கி அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்க, மறுநாள் இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப சோகமாக இருந்தார், கண்ணில் தண்ணி வந்தது, வேணான்னு கிளம்பிட்டார். அரசியலில் என்னங்க, வீட்டில் அம்மா தலைவர் படம் வச்சுருக்கீங்களா, போங்க கீழே உட்காந்துக்கோங்க. அரசியலில் தூக்கிறீங்க, தன்மானமும் சுயமரியாதையும் தாங்க முக்கியம். எவ்வளோங்க அவமானத்தை நீங்கள் தாங்க முடியும், எவ்வளவு அசிங்கத்தை நீங்கள் தாங்க முடியும்? ஒரு எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்றீங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்த மாட்டேன்றீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டேன்றீங்க. எவ்வளோ பேருங்க நம்பி வந்து உங்களை நிற்கிறாங்க பக்கத்தில், சொல்லுங்கண்ணா. அவங்க கதியெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படி ஒரு மனிதர். இன்னொரு அம்மா வீட்டில் உட்காந்துட்டு வெளியிலே வராது. அது இன்னமும் நினச்சிட்ருக்கு. புரட்சி தலைவிக்கு அடுத்தது நான் சேர்த்து வைக்கிறேன், நான் சேர்த்து வச்சுருவேன் 26ல், அம்மா ஆட்சி வந்துடும், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு உள்ளே போயிடும். அப்புறம் 26 முடிஞ்சு 31லையும் இதே டைலாக் போவோம். என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள்? நாங்களாவது கடிதம் எழுதணும், அப்ரோச் பண்ணோம், யாரும் கேட்கலை. அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ வேதனையாக இருக்கும் சார். இங்கே பாருங்க, அடுத்தது இவர் ஒரு மாமனிதர், பெரிய சயின்டிஸ்ட் சொல்லிட்டு அதிமுக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாஜக கூட்டணி வந்ததாக தான் நாங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிருக்கோம். பொறுத்திருந்து பாருங்கள், சூழல் மாறும், அரசியலிலே கொள்கை மாறும். கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டால் அவரை மன்னிக்க மாட்டீர்களா? அதனால் நல்லவர்களாக மாறலாம். மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம். புரியுதாங்க? திருடனாக இருந்து நல்லவனாக மாறிட்டான்றாரு. யாருங்க சொல்கிறாரு? உள்துறை அமைச்சரியா? நான் அப்படி நினைக்கல. சொந்தமாக மொத்தமாக பிஜேபி எடுத்துக்குவோம். நம்ம திருட்டு பசங்களாம் நல்லவங்களாம் மாறிட்டாங்க, இப்போல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்களான்றாரு எங்கள் அண்ணன் பொண்ணையா. மும்மொழி கொள்கையெல்லாம் ஏற்றுக்குவாங்க, மன்னிச்சு விட்ருங்கன்றாரு. இது என்னங்க கேவலம், அசிங்கம் பிடிச்சவங்களாம் இருக்கானுங்க. எங்கள் கேவலமாக இல்லைங்க. நேத்திய அசானான ஒரு சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என்ன காரைக்காலுக்கு தெரியும். நான் தானே அங்கே இன்சார்ஜ். அம்மா அனுப்பிச்சு இன்சார்ஜாக இருந்து 4 எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சு 4-5 பேர் கிட்ட லீடிங்கில் இருக்கும்போது போச்சு. நான் தான் இன்சார்ஜ். அவர் நேற்று விலகிட்டார், இந்த கூட்டணி வேண்டான்னு விலகிட்டார். வெளியில் வாங்க சார். பழனிசாமி அவருடைய பாதுகாப்புக்காக அங்கே இருக்கார். அவர் இடி இன்கம் டேக்ஸுக்கு பயந்துக்கிட்டு அங்கே இருக்காருன்னு உலகெல்லாம் பேசிக்கிறாங்க. நான் மாத்திரம் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியும். அதிமுக காப்பாற்றுங்க, கையெடுத்து கும்பிட்ற. தயவு செஞ்சு இனி பழனிசாமி கூட இருக்காதீங்க, லைஃபு போச்சு. அதனால் நீங்கள் வந்து யார் எதிரியோ திமுக, அதை எதிர்க்கின்ற வல்லமையை சக்தியை நாளுக்கு நாள் இழந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் எவ்வளோ வேதனையாக இருக்குங்க. ஏடிஎம்கே தொண்டன்ற முறையில் எப்படி இருந்த இயக்கங்க. போயஸ் தோட்டத்து வாசலில் வந்து காத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி கழுத்தை பிடிக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி சொன்னால், கூட்டணியில் அதிமுகன்னு சொன்னால், ஏய் உங்களை தான் கேட்குறேன் நான், யாருக்காவது உங்களுக்கு தைரியம் மான மரியாதை சூடு சொன்ன இருந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி அமைன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறாருல பக்கத்தில் உட்கார வச்சு அமித்ஷா, அவர் கட்சி பிஜேபி, அவருடைய கட்சி பிஜேபி, அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவார், அவர் கூட்டணி அமைன்னு சொல்லுவார். கூட்டணின்னா சீட் ஷேரிங் வரும். ஷேரிங்கில் அந்த பக்கம் அதிகமாக வந்தால் ஒன்று ரோட்டில் நிற்க வச்சுருவாங்க. ஒன்று எப்படி ஒத்துக்குவாங்க அவங்க? பழனிசாமியால் ஓபிஎஸால் ஒன்றும் பண்ண முடியல, சசிகலாவால் ஒன்றும் பண்ண முடியல, இன்னொருத்தர் பேரை சொல்ல விரும்பல, அவரால் ஒன்றும் சொல்ல முடியல, நான் பண்ணுறேன் பார் அவனை அப்படின்னு இறங்கி இருக்கிறது தான் அமித்ஷாவினுடைய வியூகம். அதுதான் அரசியல் ராஜதந்திரம். ஒரு ஆள் சொல்ல மாட்டேன்றாங்க தலைவர் ஆட்சி அமைப்போம், அம்மா ஆட்சி அமைப்போன்னு.